friends, assalamu alaikum to everyone. Welcome to my channel. Good Ross to line to learn. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் how to improve your handwriting within only one day. Of course, உங்களோட அழகான கையெழுத்தை இன்னும் அழகாக்கணும்னா என்னோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறையாவே டிப்ஸும் ட்ரிக்ஸும் கொடுத்துருக்கேன். நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ. இப்போ நாம் இந்த வீடியோவில் பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். நிறையா பேர் உங்களை பற்றி கேட்பாங்க, ஏன் குண்டு குண்டாக எழுதுகிற, ஒல்லியாக எழுது, ஏன் ஒல்லியாக எழுதுகிற, குண்டாக எழுது, எழுத்தா இது என்ன கொசு மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் லெவலில் நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன். நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. நீங்கள் எப்போ எழுதினாலும், அது நோட்டாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேராக உட்காந்து எழுதுங்க. ஸ்லாண்டிங் பொசிஷனில் உட்காந்து எழுதாதீங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதினாலும் சரி, நார்மல் டேஸில் எழுதினாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எழுதுங்க. இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரைட் ஹேண்டடாக இருந்தால் உங்களோட பேப்பரை உங்கள் ரைட் பக்கமாக சாய்ச்சி எழுதுங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருந்துச்சுன்னா உங்களோட பேப்பரை லெஃப்ட் ஹேண்ட் பக்கமாக சாய்ச்சி எழுதுங்க. அப்போ தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக எழுத முடியும். நேராக வச்சு எழுதுனீங்க அப்படின்னா எழுத்து நேராகவே வராது. நீங்கள் இந்த மாதிரி சைடாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அழகாக எழுத முடியும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். டிப் நம்பர் 2, மார்ஜின். நீங்கள் அன்ரூல் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்ஜின் யூஸ் பண்ணி எழுதுங்க. மார்ஜின் அந்த ஸ்கேல் பெருசுக்கு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் மார்ஜினை போட்டுக்கலாம். மார்ஜின் யூஸ் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு அந்த கார்னர் ஒட்டி எழுதாமல் நீங்கள் எழுதலாம். அதுக்காக தான் நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுறோம். மார்ஜின் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா எழுத்து ரொம்பவே அழகாக வரும். அதாவது அன்ரூல் பேப்பருக்கு. சில பேருக்கு அன்ரூல் பேப்பரில் எழுத்து கோணலாம் வரும். நீங்கள் 4 லைன் நோட்டை யூஸ் பண்ணி எழுதுங்க. 4 லைன் அப்படி இல்லைன்னா கர்சிவ் ரைட்டிங் புக், ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ நீங்கள் அந்த 2 புக்குமே எழுதினாலும், அதாவது கர்சிவ் அப்படி இல்லைனா 4 லைன் எழுதினாலும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மேமோ உங்கள் மிஸ்ஸோ இல்லை நீங்களாகவே எழுதிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லைன்லேருந்து எழுத ஆரம்பிங்க. அதாவது ரிவர்ஸ் பக்கமாக நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். மேம் எழுதினதை ஃபஸ்ட்டு பார்த்து நீங்கள் ரிவர்ஸில் லாஸ்ட் லைனில் ஆரம்பிங்க. அதை பார்த்து ஃபஸ்ட்டு எழுதி முடிங்க. அடுத்தது 2வது லைனும் அதே மாதிரி எழுத ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு மேம் எழுதின கையெழுத்து உங்களால் பார்த்து எழுத முடியும். இதே நீங்கள் எல்லாரும் மாதிரியும் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் லைனில் எழுத ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாகவே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன். நான் ரிவர்ஸ்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நான் என் ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்த்து எழுதலை, மேலே உள்ள மேம் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்த்து எழுதிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்ட் ரைட்டிங்கை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹோல்ட் எ பென். பென்னை நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் யூஸ் பண்ணி சில பேர் வச்சுப்பாங்க, சில பேர் கேப்பை எடுத்துகிட்டு எழுதுவாங்க. கேப் வச்சுட்டே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும், பென் சாயும். சில பேருக்கு வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் எழுத்து அழகாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பென் வெயிட்டாக இருந்தால். கேப்பை எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா வெயிட் இருக்காது. வெயிட் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா லைட்டாக வரும். நீங்கள் எப்போதுமே கேப் யூஸ் பண்ணி எழுதினாலும் சரி, கேப்பை எடுத்துகிட்டு எழுதினாலும் சரி, நீங்கள் பென்னை அழுத்தி எழுதாதீங்க. அந்த பேப்பரில் கொஞ்சம் லூஸ் விட்டு எழுதுங்க. அப்போ தான் எழுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக வரும். எப்படி பிடிச்சிட்டு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப தூரமாக வச்சு பிடிச்சிட்டு எழுதுவாங்க. அந்த சில பெண்ணில் அந்த பென்னிலே கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல பிடிக்கணும், எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பிடிச்சி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேர் இப்படி பிடிச்சி எழுதுவாங்க, ரொம்பவே நிப்கிட்ட வச்சு எழுதுவாங்க, தூரமாக வச்சும் எழுதுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிப்லேருந்து மேலே வச்சு எழுதுனா எனக்கு எழுத்து ரொம்பவே அழகாக வரும். நான் ரொம்பவே லைட் வெயிட்டடாக தான் எழுதுவேன்.
நெக்ஸ்ட் டிப், கிவ் ஏ ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட். அதாவது ஒவ்வொரு எழுத்தும் எழுதும் போது, அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு வேர்டு எழுதி முடிக்கும் போதும், அதாவது ஒவ்வொரு வார்த்தை எழுதி முடிக்கும் போதும் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. எல்லாமே ஒரே மாதிரியே கிட்டக்க எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வார்த்தை எழுதிருக்கீங்க, என்ன மெசேஜ் எழுதிருக்கீங்கன்னே புரியாது. கொஞ்சமாவது ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. நீங்கள் எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எழுத்து மார்ஜின்லேருந்து தள்ளியே எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் சுண்டு விரல் சைஸ்க்கு இடம் விட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் டிப், அனலைசிங். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் என்ன ஹேண்ட் ரைட்டிங், கர்சிவ் ரைட்டிங்கா இல்லை நார்மல் ரைட்டிங்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதினாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எழுதுங்க. சில ஸ்கூலில் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹேண்ட் ரைட்டிங் வச்சுருப்பாங்க. அது அந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் எழுதணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் வருதோ நீங்கள் அதே எழுதலாம். எந்த ரைட்டிங் எழுதினாலும் அழகாக எழுதுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அப்போ தான் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப், யூஸ் த யூஷுவல் பென். நீங்கள் இங்கு பென், ஜெல் பென், ஹீரோ பென் எந்த பென் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அடித்து திருத்தி எழுதாதீங்க. எந்த பென் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். The final tips is use the rule paper. அதாவது சில பேருக்கு அன்ரூல் பேப்பர்லாம் எழுத்து நேராகவே வராது, கோணலாக வரும். அதுக்காக நீங்கள் ரூல் பேப்பரில் அடியில் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா நேராக ஸ்ட்ரைட்டாக ரொம்பவே அழகாக நேர்த்தியாக கிடைக்கும் எழுத்து. இது வரைக்கும் நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.